நமஸ்காரம். திருமாலிருஞ்சோலை மலை, அழகர் மலை, மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரம். 108 வைணவ திவ்யக்ஷேத்திரத்தில் 91வது திவ்யக்ஷேத்திரம். அழகர் இங்கே சுந்தர பாகவா நமக்கு சேவை சாதிப்பார். இந்த கோயில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் வைகை ஆற்றங்கரையில் இறங்கிறது ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற, மதுரையே ஸ்தம்பித்து போல நிற்கக்கூடிய அளவிற்கு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு உற்சவம். அதே போல் தொட்டில் திருமஞ்சன உற்சவம்னு உண்டு. அது ஐப்பசி மாதத்தில் சுக்லபக்ஷ துவாதசி திதியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நூபுர கங்கை திருவிக்கிரமனுடைய கால ஆவரத்தில் பட்டு கங்கை கீழ் நோக்கி பாய்ந்து நம்ம அழகர் மலை மேலே போய் உற்சவர் சௌரிய முடியோட அவர் மேலே பட்டு நம்மளுடைய மேலேயும் அந்த நீர் தெளிக்கும். அதே போல் அவாளும் தெளிப்பா. அந்த கங்கை ஓடி வரும்பொழுது அவர் மேலே விழுந்து நம்ம மேலேயும் அது தெளிக்கும். இந்த விஷயம் நடக்கும் பொழுது இது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். நம்ம செய்த தீங்குகள் பாவங்கள் எல்லாம் கழியறதா ஒரு ஐதீகம். அதே போல் 18ஆம் பட்டு கருப்பு உண்டு. இங்கே 18 படிக்கும் அவர் அபகரிச்சுன்னு போக வேண்டும் ஒரு எண்ணத்தோடு வந்த கேரள மக்கள் இங்கே அவருக்கு காவல் தெய்வம், அவரோட அழகில் மயங்கி இங்கேயே அவருக்கு காவல் காக்கிறதா ஐதீகம். இதை போய் பார்க்குறீங்க அப்படின்னா அழகரை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் ஏற்றமும் ஏற்படும். நன்றி.